ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அரசு தொடக்கப் பள்ளியில் கழிப்பறை வசதி செய்ய கோரி பல முறை வலியுறுத்தியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் கதிரவனே தனது சொந்த செலவில் கழிப்பறை வசதி செய்துள்ளார். திருவாடானை தாலுகா அலுவலகம் அருகே அரசு தொடக்கப்பள்ளி செயல்படுகிறது. அந்த பள்ளியில் 62 மாணவர்கள் படிக்கின்றனர். 100 ஆண்டுகளை கடந்த இந்த பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லை. கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி இல்லை. இது குறித்து தலைமை ஆசிரியர் கதிரவன் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் அதிகாரிகளை சந்தித்து வேண்டுகோள் விடுத்தும் பயனில்லை. கழிப்பறை வசதி இல்லாமல் மாணவர்கள் பெரிதும் சிரமம் அடைந்தனர். இதனால் தலைமை ஆசிரியர் கதிரவன் தனது சொந்த பணம் 65,000 ரூபாயில் கழிப்பறை வசதி செய்து கொடுத்துள்ளார். இலங்கை கச்சத்தீவில் மார்ச் 14, 15 தேதிகளில் நடக்கும் புனித அந்தோனியார் சர்ச் திருவிழாவிற்கு செல்லும் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கச்சத்தீவு பாரம்பரிய திருப்பயண குழு கோரிக்கை விடுத்துள்ளது. வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு வழங்க வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் சென்னையில் கோட்டையை நோக்கி மார்ச் 6ஆம் தேதி ஊர்வலம் நடத்தவுள்ளனர். அரசு போக்குவரத்து கழகத்தில் சிஐடியு, ஏஐடியுசி பணியாளர் சம்மேளனம் இணைந்த கூட்டமைப்பு சார்பில் கூறும்போது, போக்குவரத்து ஊழியர்கள் பலன்கள் மறுக்கப்படுவது, ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் வழங்காதிருப்பது, அகவிலைப்படி மறுப்பு போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு அடிப்படையாக இருப்பது தமிழக அரசு போதுமான நிதி வழங்காததுதான். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க 10 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. 2022ஆம் ஆண்டில் இதற்கான குழு அமைக்கப்பட்டது. அதன் பரிந்துரை அடிப்படையில் தேவையான நிதி கேட்டு அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இதுவரை ஒதுக்கப்படவில்லை. எனவே தாக்கல் செய்யப்படவுள்ள 2025 பட்ஜெட்டில் இதற்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி மார்ச் 6ஆம் தேதி சென்னை பல்லவன் இல்லத்தில் இருந்து கோட்டையை நோக்கி ஊர்வலம் செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நாளில் எந்தவித பலனும் அளிக்காமல் வெறும் கையோடு அனுப்புவதை கண்டித்து போக்குவரத்து ஊழியர்கள் தங்களின் குடும்பத்தோடு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை, விடுப்பு சம்பளம், ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை போன்றவற்றை வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுகிறது. இது ஓய்வு பெறுவோர் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே சென்னை வடபழனி பணிமனையில் ஓட்டுநராக பணியாற்றி வந்த அசோகன் நேற்று ஓய்வு பெற்றார். அவருக்கு மாலை அணிவித்து பணியை பாராட்டி நிர்வாகம் சார்பில் இனிப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவருக்கு வழங்க வேண்டிய ஓய்வு கால பலன்கள் எதுவும் வழங்காமல் வெறும் கையோடு அனுப்பினர். இதனால் மன வருத்தம் அடைந்த அசோகன் தனது குடும்பத்தினர் மற்றும் சக ஊழியர்களின் குடும்பத்தினருடன் பணிமனை வளாகத்தில் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். ஓய்வு நாளில் அவருக்கு அணிவித்த மாலை மற்றும் பணி நிறைவு சான்றிதழுடன் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டது அனைவர் மனதிலும் வேதனையை ஏற்படுத்தியது. அவரை போக்குவரத்து கழக அதிகாரிகள் சமாதானப்படுத்தினர். இது குறித்து அசோகன் கூறும்போது, நான் மாநகர போக்குவரத்து கழகத்தில் 31 ஆண்டுகளாக ஓட்டுநராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். எனக்கு பிஎஃப், ஓய்வு கால பலன்கள் என மொத்தம் 35 லட்சம் ரூபாய் வரை வழங்க வேண்டும். ஆனால் தற்போது ₹1 கூட வழங்காமல் வெறும் கையோடு அனுப்புகின்றனர். பணி நிறைவு விழாவுக்கு வந்தவர்களுக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க முடியாமல் மன வருத்தத்துடன் செல்கிறேன். என்னை போன்று ஓய்வு பெறுவோர் அனைவரும் இதே வேதனையுடன் தான் செல்கின்றனர். இதை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டேன் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் வன உரிமை சட்டத்தின் கீழ் நில உரிமை பட்டா கோரி விண்ணப்பித்தவர்களில் 45,000 பேருக்கு பட்டா வழங்கப்படாமல் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் மலைப்பகுதியில் வசிக்கும் 45,000 பேரின் மனுக்கள் விசாரணையின்றி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. நிலம் சர்வே செய்யப்படாமல் பல்வேறு காரணங்களை கூறி பல்லாயிரம் மனுக்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன என தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் அரசிடம் புகார் தெரிவித்துள்ளனர். மொழியை தேர்வு செய்து படிப்பதில் தமிழக மாணவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று தமிழக ஆளுநர் RN.ரவி குற்றம் சாட்டியுள்ளார். மொழியை திணிக்கிறார்கள் என்ற பொய்யையும் புரட்டையும் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். காழ்ப்புணர்ச்சியையும் வெறுப்புணர்வையும் விதைக்க நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் வென்றதாக சரித்திரம் கிடையாது. மற்ற மாநில மாணவர்களைப் போல விரும்பிய மொழிகளை தேர்வு செய்து படிக்கும் வாய்ப்பு தமிழக மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை. இது நம்முடைய மாணவர்களுக்கு நாம் இழைக்கும் அநீதியாகும். விரும்பிய மொழியை தேர்வு செய்யும் சுதந்திரம் தமிழக மாணவர்களுக்கு இல்லை. இது நமது இளைஞர்களுக்கும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்றும் ஆளுநர் RN.ரவி பேசியுள்ளார்.
கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியாரால் தயாரிக்கப்படும் பொருட்களில் கன்னட மொழிகளில் பெயர்கள் இடம்பெற்றிருப்பது அவசியம் என்று அம்மாநில அரசு கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. பீகாரின் கயாவில் உள்ள மகாபோதி கோவில் நிர்வாக கட்டுப்பாட்டை முழுமையாக தங்கள் வசம் தரக்கோரி நூற்றுக்கணக்கான புத்த மத துறவியர் நடத்தி வரும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் 16வது நாளை எட்டியுள்ளது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா உட்பட குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரும் மார்ச் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப முதன்மை விரைவு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். 2047ஆம் ஆண்டில் உலகின் மிக பெரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க சராசரியாக 7.8% வளர்ச்சி தேவை என உலக வங்கி தெரிவித்துள்ளது. இந்த இலக்கை அடைய நிதித்துறை மட்டுமின்றி நிலம் மற்றும் தொழிலாளர் சந்தை உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு சீர்திருத்தங்களை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.